கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மகாவிஷ்ணுன்ற இந்த மகா மூதேவி மேதாவிய வந்துட்டு அவரோட கருத்துக்களுக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பரதேசிய பத்தி வீடியோ போட்டா அவனோட சப்போர்ட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில மண்டையில களிமண் வச்சிட்டு இருக்கிற ஜென்மங்கள் என்னைய கமெண்ட்ல வந்து கடிச்சு வச்சுட்டு போயிருக்குதுங்க. மண்டையில மூளை இல்லாத இந்த மண்பாண்டங்களுக்கு பதில் கொடுக்கறதும் மகாவிஷ்ணுவோட ரீசெண்டான வீடியோ சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அதையும் அண்ட் அவரை சார்ந்து சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதையும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க என்னன்னு பாப்போம். என்ன முட்டு கொடுக்கறானுங்கப்பா. எனக்கு கமெண்ட்ல யாருமே வந்து அவனை எதிர்த்து கமெண்ட் பண்ணல, அவனோட கருத்துக்கு எதிர்த்து இல்ல, என்னை எதிர்த்து பேசியிருக்கானுங்க. அப்போ புரியுது எவ்வளவு தற்குறிகள் தமிழ்நாட்டுல உலா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவனுங்களுக்கெல்லாம் நம்ம ரிப்ளை வந்து வீடியோட கடைசியில கொடுக்கலாம், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம முதல்ல வந்துட்டு இந்த மகாவிஷ்ணு இந்த பரதேசி பய வந்துட்டு ஒரு சொற்பொழிவு எங்கேயோ ஆற்றிருக்கான். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பாப்போம். அவன் என்னென்ன பேசியிருக்கான்னு ஃபர்ஸ்ட் நம்ம பாப்போம், சரியா? தாயையும் மகனையும் சேர்த்து வச்சு நம்மளால சொல்லவே முடியாது, பேச கூட வாய் அருவு இருக்குது. அந்த லெவல்ல ஒரு விஷயத்த பேசியிருக்கான். காதெல்லாம் கூசுது. அந்த வீடியோ லைட்டா பாருங்களேன். ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா? என் புருஷன் ஒரு பொண்ணோட இருக்கிறாருன்னு தெரிஞ்சா, என் பொண்டாட்டின் ஒரு பையனோட இருக்கிறான்னு தெரிஞ்சா ஏன் கோவப்படுறீங்க? அதாவது இதுக்கு கமெண்ட்ல நான் போய் பார்த்தேன். சில பேர் வந்து எப்படி இதுக்கும் முட்டு கொடுக்குறாங்கன்னா, அவர் வந்து அதுக்குள்ள ஆன்மீகம் இருக்கு, அத வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க. அதாவது இந்த வார்த்தைய சொல்லி நம்ம வந்து வேற ஒரு விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான் இப்படி சொல்றாங்க. இது வந்து புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படின்றாங்க. இப்போ அந்த மாதிரி பேசுறாருல, தாயும் மகனும் இப்படி செய்தால் வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்ற மாதிரிலாம் வாய் கூசாம சொல்றாருல. இப்போ இதை பத்தி சொல்றதுக்கே எனக்கு வந்து வாய் கூசுது. அதை பத்தி சொல்ல முடியல. ஏன்னா சப்போர்ட் பண்றவங்களுக்குலாம், நீங்க எல்லாம் வீட்டுல உங்க அம்மா கூட தானே இருக்கீங்க, உங்களுக்குலாம் வந்து உறுத்தவே இல்லையா? எப்படி வெக்கமே இல்லாம இன்னுமே இந்த பரதேசி பயலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு விஷயத்த நம்ம புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணமா எதையோ ஒண்ணு சொல்றோம் அப்படின்னாலோ, இல்ல இதை புரிய வைக்கிறதுக்காக எதையாவது ஒண்ணு சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றோம் அப்படின்னாலோ, நம்ம பேசுற விஷயம்ன்றது ரொம்ப யோசிச்சு பேசணும். இந்த மாதிரி எப்படி இவ்வளவு ஈஸியா ஒரு தாய் மகனும் பண்ணுனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் சென்ஸே இல்லாம பப்ளிக்ல வந்து அசால்ட்டா எப்படி பேசுறாரு? இப்போ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் சப்போர்ட் பண்றவங்க எல்லாம் அப்ப எந்த மாதிரி வட்டவங்களா இருப்பாங்க? அது மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றான். என் புருஷன் இன்னொரு பொண்ணோட இருந்தா, இல்ல என்னோட பொண்டாட்டி வந்து இன்னொரு பையனோட இருந்தா எதுக்கு கோவப்படுறீங்க நீங்க? அதெல்லாம் கோவப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல நம்மளோட பார்ட்னர் வந்து இன்னொருத்தவங்க கூட இருக்காங்கன்னு சொல்லிட்டு வாவ் சூப்பர், நல்லா வாழுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ராத்திரிக்கு மட்டும் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லணுமா? கோவம் வரக்கூடாது. உனக்கு ஒரு இல்லற வாழ்க்கையில, ஒரு திருமண பந்தத்துல, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போவதுக்கு உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ அதை பத்தி பேசக்கூடாது. உனக்கு இப்படி ஆன்மீகம் தான் நீ போவ அப்படின்னா நீ அப்படியே கிளம்பி போ. நீ வந்துட்டு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் எல்லாம் கொடுக்க கூடாது, புரியுதா? இவன் சொல்றத பார்த்து மத்த எல்லாரும் இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? அப்போ இத பாக்குற இன்னொரு பார்ட்னர், இப்போ ஒரு பையன் வந்து ஏமாத்த போறாங்க, இல்ல ஒரு பொண்ணு ஏமாத்த போறாங்கன்னு வைங்களேன், இன்னொரு ரெஸ்பெக்டிவ் பார்ட்னரை. இவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியா போயிடும். பாருங்க மகாவிஷ்ணு இப்படி சொல்றாரு, இதுல என்ன தப்பு இருக்கு, எதிர்க்க கூடாது, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அப்ப என்கரேஜ் பண்றாரா மகாவிஷ்ணு? இதெல்லாம் என்கரேஜ் பண்ற ஒருத்தரை வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு கேவலமான பிறவைகளா இருப்பீங்கன்னு சொல்லி நல்லாவே தெரியும். இந்த வீடியோவுக்கு கீழே என்னைய கடிச்சு கொதறதுக்கு எவனாவது வந்தீங்கன்னு சொன்னா உங்க எல்லாரையுமே நான் வந்து கேவலமான ஜென்மமா தான் நான் பார்ப்பேன். ஒரு பப்ளிக் ஃபோரம்ல வந்துட்டு தாயும் மகனும் இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசுறதுக்குள்ள தைரியம் எல்லாம் உனக்கு இருக்கு. இவனை வந்து எப்படி கண்ணுல பார்க்காம விட்டாங்கன்னு தெரியல இங்க மக்கள்லாம். இப்போ இவன் வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்ததுனால மாட்டிருக்கான். நல்லா வக்கன கமெண்ட்ல மட்டும் வந்து கதறுவானுங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் இப்படி கிறுக்க மாதிரி பேசிட்டு இருக்கிற ஒருத்தனை கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் பேச விட்டா இவன் என்னத்தான் பேசுவான்? இவனை கூட்டிட்டு வந்தவங்கள இன்னுமே யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. கூட்டிட்டு வந்தவன் இருக்கான்ல, அவன் தான் 1 நம்பர் ஃப்ராடு. இவன் இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பல வருஷமா ஃபாலோ பண்ணி பார்த்து அப்படியே இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தானே இவனை கூப்பிட்டுப்பாங்க. கூட்டிட்டு வர்றவன் இருக்கான்ல, அவனை போட்டு வெளுத்தாலே போதும். இந்த மாதிரி பேசுறவன் அவன் எங்கேயோ அவனோட மடத்துலயோ அவனோட இதுக்குள்ளேயோ போய் பேசிட்டு போறான்னா அது பிரச்சனை இல்ல. ஆனா பேசுறதுலயுமே சில விஷயங்கள் இருக்கு, அதையெல்லாம் மீறியே பேசியிருக்கான். அவன் பேசக்கூடாத விஷயங்களை பேசி இதுக்கு பேர் ஆன்மீகம் வேற சொல்றானுங்க. இவ்வளவு பண்ணிருக்க ஒருத்தனை அப்ப பாத்துக்கிட்டே இருந்தவன் அவன் இஷ்டத்துக்கு அவன் கூட்டிட்டு வந்திருக்கான்ல, அப்ப கூட்டிட்டு வந்தவன் அப்ப எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருப்பான். இல்ல உள்ள இருக்காரா? உள்ள உட்கார்ந்துருக்காரு மகாவிஷ்ணு. இந்த உட்கார்ந்துருக்காரு. மூஞ்ச காமிங்க பிரதர். மூஞ்ச காட்ட மாட்டான்.
அவன்லாம் காட்டவே மாட்டான். உண்மையாவே அவன் பேசுனதுக்கெல்லாம் வருந்தினான் அப்படின்னா அவன் வந்து சரின்ட்டு விட்டுறலாம். ஆனா வருந்த மாட்டேன்னா இப்ப வரைக்கும் நின்னுட்டு இருக்கான். அப்படி நிப்பான்னு வைங்களேன், அவனெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, திருத்தவே முடியாது. அவனுக்கு இப்போ இந்த இதுல குடுக்குற அடியில இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்ற ஒரு ஒரு இதே வந்து அவனுக்கு வரவே கூடாது, அந்த எண்ணமே வரக்கூடாது. பேசுற இடத்துல எங்க பேசினாலும் அவன் பார்த்து பார்த்து பேசணும். இந்த தேவையில்லாத விஷயங்களை பத்தி பேசுறது நார்மலைஸ் பண்றியா நீனு? அபத்தமா பேசுற இந்த விஷயங்களெல்லாம் நார்மலைஸ் பண்ணலாம்னு பாக்குறீங்களா தமிழ்நாட்டுல? தாயும் மகனும் புருஷன் வந்து இல்ல பொண்டாட்டி வந்து வேற ஒரு பார்ட்னர் கூட இருந்தா கண்டுக்க கூடாது, இப்படி எல்லாம் சொல்லி வந்து இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணலாம்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணி வடநாட்டுல உங்களோட ஆட்சி முறைகள்ல நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பாக்குறோமே. பொண்டாட்டி வந்துட்டு புருஷன் படிக்க வச்சு பொண்டாட்டி இன்னொருத்தங்க கூட ஓடி போறது, இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள்லாம் இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கு. இங்க நடக்கதான் செய்யுது ஆல்ரெடி. கம்பேரிட்டிவ்லி அங்க கம்பேர் பண்றப்போ இங்கெல்லாம் இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது இல்லை. ஏன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் தெளிவா இருக்காங்க. சில பக்கிரிகள், சில பக்கிகள், உன்னை மாதிரிப்பட்ட தற்குறிகள் தான் வந்துட்டு இதெல்லாம் வந்து பண்றாங்க. அங்கெல்லாம் இதெல்லாம் சாதாரணமா பேசுறது, இதெல்லாம் நடக்கிறது மாதிரி இங்கேயும் இதெல்லாம் சாதாரணமாகணும்னு நினைச்சீங்களா? இங்க இருக்கிறவங்க எல்லாம் படிச்சு நல்ல ஒரு மனநிலைக்கு வந்து நல்லா முன்னேறி இருக்காங்க தம்பி. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து எல்லாரையும் மாத்திரலாம் முடியாது. வடநாட்டுல அவனுங்க ஊர்ல எல்லாம் வந்துட்டு ஒரு உடும்ப கூட விட்டு வைக்க மாட்டானுங்க. மாடு, உடும்பு, நாய், கிளவி, குழந்தை எதையுமே விட்டு வைக்க மாட்டானுங்க. இங்க வந்து அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இல்ல. இங்க வந்து கிளவிய குழந்தையெல்லாம் பண்றாங்க. ஆனா வந்து அந்த அளவுக்கு சீப்பா இறங்கல. இங்கேயும் சீப்பா தான் இருக்காங்கன்னு வைங்களேன். ஆனா வந்து அந்த அளவுக்கு இல்ல. அந்த அளவுக்கு மாத்திரலான் இருக்கீங்களா? இங்க இருக்கிறத முன்னேற்றி கொண்டு போறதுக்குள்ள வழிகள் எல்லாரும் தேடிட்டு இருக்கிறப்போ நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு மக்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டு இருந்தனா உன்னை சும்மாவா விடுவாங்க? இவனுங்க அலப்புறான், நான் தாங்கல. நேத்தைக்கு பார்த்தா என்னடானா அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனரை வந்துட்டு போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. இவங்களாலலாம் வந்து தமிழ்நாட்டுல நிக்க முடியலன்ற ஒரு வைத்தறிச்சல், தமிழ்நாட்டுக்குள்ள வந்து காலடி எடுத்து வச்சு நம்மளால ஒரு ஆட்சி பிடிக்க முடியல அப்படின்றது வைத்தறிச்சல். நீங்க இந்த மாதிரிப்பட்ட அரசியலை தான் முன்னெடுப்பீங்க அப்படின்னு சொன்னா எந்த காலத்திலயும் உங்களால தமிழ்நாட்டுல காலடி எடுத்து வைக்க முடியவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து மதம் ஜாதி பேதமின்றி அரசியலுக்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப நாளாச்சு. நீங்க வந்து அந்த பழைய இதெல்லாம் திரும்ப இங்க கொண்டு வந்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து அடிதான் விழும். இங்க வந்து துரத்தி அடிக்கப்படுவீர்கள். அத மனசுல வச்சுட்டு நீங்க உங்களுடைய அரசியல் நகர்வுகள் எல்லாம் நகர்த்துங்க, அவ்வளவுதான். அர்ஜுன் சம்பத் இருக்கார்ல, தெரியும்ல, அவர் வந்துட்டு அசோக் நகர் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். பள்ளிக்கூடத்திலே ஆன்மீகம் பேசுவது தவறு கிடையாது. பள்ளிக்கூடத்துல ஆன்மீகம் பேசுறது தவறு கிடையாதா? அன்னைக்கு இந்த மகாவிஷ்ணு மாட்டுன அன்னைக்கு, இது சர்ச்சையா கிளம்புன அன்னைக்கு அவ்வளோ பேர் வீடியோ போட்டு அடி அடி நடிச்சாங்க. அப்போ ஒரு வீடியோ கூட நீங்க பார்க்கல, யாருமே பார்க்கல. நீங்க அப்ப நீங்க எதையுமே பார்க்காம தான் பேச வந்திருக்கீங்க. ஆர்டிகிள் 28ல 1வது சட்டமே அதுதான். ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்ட்ஸ்ல எங்கிற எந்த ஸ்கூல்லயுமே ஆன்மீகம் இல்ல மத சார்ந்த விஷயங்கள் பேசவே கூடாதுன்றதுதான் சட்டம். இவர் எப்படி தைரியமா வந்து பொது வெளியில மீடியா கிட்ட பிரஸ்ல எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு? என்ன தைரியத்துல இவங்க எல்லாம் இயங்குறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. நம்முடைய திருக்குறள், வள்ளலார், திருவள்ளுவர் இதை பற்றியெல்லாம் நம்முடைய கல்விக்கூடத்திலே பேசக்கூடாதா? ஏதாவது தடை இருக்கா? நம்மளுடைய திருக்குறள், வள்ளலார் இதை பற்றியெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க கிட்ட சொல்லவே கூடாதா அப்படின்னு கேக்குறாரு. மிஸ்டர் அர்ஜுன் சம்பத் அவர்களே, பேசலாம், சொல்லி கொடுக்கலாம். ஆனா அந்த சொல்லி கொடுக்கிற விதத்துல நம்ம என்ன எக்ஸாம்பிள் யூஸ் பண்றோம், நம்ம எந்த முறையில சொல்லி கொடுக்கறோம், அதுக்கு என்ன மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி முன்னேற்றத்திற்கு முற்போக்கான சிந்தனைகளோட அந்த விஷயத்த சொல்லி கொடுக்கறோன்றதுதான் இருக்கணும். ஒரு மந்திரம் போட்டா வானத்துல இருந்து நெருப்பு மழை பொழியும், இங்க இருந்து அங்க பறந்து போவான், இந்த மாதிரி கேனத்தனமா பிற்போக்குத்தனமா மூட நம்பிக்கைகளை விதைக்கிற மாதிரி சொல்லி கொடுக்க கூடாது. திருவள்ளுவர் வந்து ஒரு குறள் சொல்லியிருக்காருன்னா அந்த குறளோட நோக்கம் என்ன, அதைத்தான் பேசணும். அந்த நோக்கத்தை பத்தி பேசணும். அவர் சொல்லி இருக்கிற 7 ஜென்மம் சொல்லிட்டாரு அப்படின்றத விட்டுட்டு என்ன நோக்கத்துக்கு சொல்லியிருக்காரோ அதை குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. அதுக்கு உதாரணமா நீங்க எதையாவது வச்சு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா அது தெளிவான அறிவியல் சம்பந்தப்பட்ட, அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட விஷயங்களை கொண்டோ தெளிவான ஒரு உதாரணங்களை கொடுங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு வந்து மூட நம்பிக்கைகளையும் பிற்போக்குத்தனத்தையும் நீங்க விதைக்கிற மாதிரி குழந்தைங்க கிட்ட பேசுனீங்கன்னா இது எதிர்ப்புக்குரியதுதான், இது கண்டனத்துக்குரியதுதான். இவரு எதுக்கு முதல்ல இந்த ஸ்கூலுக்கு வந்தாரு? இவரு இங்க போய் பேசி என்ன பண்ண போறாரு? இந்த ஸ்கூல் தான் சர்ச்சையாவே இருக்கு. இவர் ஆக்சுவலா உள்ள விடல, இது ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஆனா உள்ள போய் இவர் என்ன பண்ணுவாரு? உள்ள இருக்கவங்க தான் கூப்பிடவே செஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற எந்த ஆசிரியர்களுமே அந்த மகாவிஷ்ணுவை எதிர்க்கவே இல்லை. எல்லாருமே இந்த சங்கர்ன்ற சாரை தான் வந்துட்டு
அப்படியே வந்து அவரை வந்து பேசாதீங்க, நீங்க வந்து கேள்வி கேட்காதீங்கன்ற மாதிரி முடக்கி வைக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்ல இந்த ஸ்கூலுக்குள்ள போய் பேசி இன்னும் வந்து குளிர் காயறதுக்கா? நல்ல வேலையா இவர் போன நேரத்துல பள்ளிக்கூடம் இயங்கிக்கிட்டு இருக்கிற நேரம், ஆக்சுவலா பகல்ல தான் போயிருக்காப்ல. அந்த நேரத்துல போனதுனால இவரை உள்ள விடல. ரொம்ப நல்ல விஷயம். சமீபத்தில் போக்குவரத்து ஊழியர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. கடைசி வரைக்கும் முடிவே இல்லை. போக்குவரத்து ஊழியர்கள், பேருந்துகளை இயக்குபவர்கள், அவர்கள் போக்குவரத்து விதிகளை மீறி இயக்கினால் அவர்களை தண்டிக்கலாமா வேண்டாமா? அல்லது காவல்துறையை சார்ந்தவர்கள் பேருந்தில் டிக்கெட் வாங்கலாமா வேண்டாமா? இதுக்கு இதுவரைக்கும் எந்த முடிவும் இல்லை. இவர்களாகவே ஒரு பிரச்சனையை உருவாக்கி கடைசியில் 2 பேரும் சமரசமாயிட்டாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி தான் இப்போ பள்ளிகளில் ஆன்மீகம் பேசலாமா வேண்டாமா? போக்குவரத்து துறைக்கும் காவலர்களுக்கும் சண்டைன்றது அது கம்ப்ளீட்லி வேற. அது பஸ் நிக்கல, இல்ல அது டிக்கெட் விஷயங்கள்ல ஏதோ அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் தான் நடக்குதுன்னு வைங்களேன். அதுக்கான தீர்வுன்றது உங்களை தூக்கி உள்ள போடணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்ப இந்த கண்டக்டரை பார்த்தோ இல்ல போலீஸை பார்த்தோ இந்த பிரச்சனை எல்லாம் நடந்துச்சுல ஏதோ, அதனால யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதே மாதிரி போய் பண்ண போறது இல்ல. போலீஸ்காரங்க இல்ல கண்டக்டர் அப்படின்றவங்க எல்லாம் ஒரு பெரியவங்க தான், 18 வயசுக்கு மேல உள்ளவங்க தானே. அவங்களால யோசிக்கிற திறமை இருக்குல்ல, இந்த உலகத்துல அவங்க வாழ்றாங்கல்ல, அனுபவம் இருக்கு. அவங்களே பேசி சமரசமாயிட்டாங்க. இதை மட்டும் விட்டீங்க, அப்ப இது மட்டும் ஏன் இவனை தூக்கி உள்ள போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறது கேனத்தனமா இருக்கு. மகாவிஷ்ணுன்றவன் குழந்தைங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க. சின்ன பிள்ளைங்க அவங்க வந்து இதுதான் வழி அப்படின்னு நினைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி பிற்போக்குத்தனமான கருத்துக்களை விதைச்சிட்டு அவனை வந்து நீங்க ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத, இதுக்கு சம்பந்தமே இல்லாத டாபிக், இது அது கூட கம்பேரே பண்ண முடியாது, அதுல மட்டும் சமரசம் போயிட்டீங்க, இதுல ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? எங்களுக்கு வந்து இப்போ இதுக்கான முடிவு தெரியணும். பள்ளிகள்லாம் ஆன்மீகம் பேசலாமா பேசக்கூடாதா? பேசவே கூடாது, அவ்வளவுதான். அது எந்த மதமா இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப நீங்க கேட்கலாம், மகாவிஷ்ணுவை மட்டும்தான் போட்டு எல்லாரும் எதிர்க்கிறீங்க, வேற எல்லா ஸ்கூல்லையும் காலேஜஸ்லயும் கூட தான் நடக்குது அப்படின்னு கேட்பீங்க. எங்க என்ன நடந்தாலும் சரி, அது அது அரசியல் ரீதியா வந்து நீங்க ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க இல்ல எதிர்த்து பேசுறீங்க, அதெல்லாம் அதுக்குள்ள எல்லாம் நான் வரவே மாட்டேன். எந்த ஸ்கூல்ல எந்த காலேஜ்ல என்ன பேசியிருந்தாலும் சரி, முழுக்க எதிர்க்க வேண்டியது. இது வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு டைரக்டா வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இவர் பேசியிருக்கிற கருத்துக்கள் ரொம்பவே சர்ச்சைக்குரியது. அது ஸ்கூலுக்குள்ள பேசியிருக்கிறதும் சரி, ஸ்கூல் இல்லாம வெளியே பேசியிருக்கிறதும் சரி. வெளியே பேசுறதுக்கு அனுமதி இல்லையா? வெளியேயும் ஆன்மீகம் பேசக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா, ஆன்மீகம் பேசலாம். ஆனா ஆன்மீகத்துக்கு நீங்க கொடுக்கிற விளக்கம்ன்றது ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு சமூகத்தை உருவாக்குறதுக்கானதா இருக்கவே கூடாது. இந்த மாதிரி தாய் மகன் பேசுறது, புருஷன் பொண்டாட்டி வந்து இதெல்லாம் கண்டுக்க கூடாதுன்னு பேசுறது, இன்னொரு அஃபேர் வச்சிருக்கிறத கண்டுக்க கூடாதுன்னு பேசுறது, இது மாதிரி பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசுற மாதிரி உங்களுடைய பேச்சுகள் இருந்துச்சுன்னு சொன்னா அதுவும் பிரச்சனை தான். இப்ப நம்ம போன வீடியோல எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்திருந்ததை பத்தி பார்த்து அதுக்கான பதில நம்ம கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா, தம்பி அவர் சொல்றது உண்மைதான் அப்படின்ற கமெண்ட். எது, மாற்றுத்திறனாளிகள்லாம் போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணாங்க, அதனாலதான் இந்த ஜென்மத்துல இப்படி பிறந்திருக்காங்கன்னு சொல்றது சரிதானா? சரி ஓகே. மகாவிஷ்ணு டாட் பத்தி டாட் பேச உனக்கு என்ன டாட் தகுதி டாட் இருக்கு ஹாஃப் பிரெயின் HAFF ஹாஃப். எப்படிப்பட்ட தற்கொலையா இருந்துட்டு என்னைய பேசலாம் பாருங்களேன். மகாவிஷ்ணு பத்தி பேச என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறான், அவ்வளவுதான். அதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு டாட் போட்டு டைப் பண்ணிருக்கான். மகாவிஷ்ணு பத்தி பேச என்ன தகுதி வேணும்? முதல்ல என்ன, ஏதாவது டிகிரி படிச்சுட்டு வந்திருக்கணுமா? இல்ல குறிப்பிட்ட ஏதாவது ஒரு தகுதி இருக்கணுமா? இல்ல உங்களை மாதிரி ஆன்மீக தகுதி வேணுமா? தாய் மகனையும் புருஷன் பொண்டாட்டி வந்து அஃபேர் வச்சிருக்கிறத கண்டுக்க கூடாதுன்னு பேசுற மாதிரியும் இந்த மாதிரி பேச நானும் பேசியிருக்கணுமா? அப்போ இந்த மாதிரி பேசிக்கிட்டா தகுதி வந்துருமா? முதல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு ஃபுல் ஸ்டாப் வந்து எங்க வைக்கணும், கேபிட்டல் லெட்டர் எங்க யூஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. தம்பியா தங்கச்சியா? பாஸ்கர் சந்தியான் இருக்கு, தங்கச்சியா கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். உங்கட யூடியூப் சன்னலும் காணாம போக வாழ்த்துக்கள். சரிங்க, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, காணாம போயிருங்க. கமெண்ட்லாம் ஏதோ வடக்கன்ஸ் பண்ற மாதிரியே இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்காரங்க வந்து இவ்வளவு மோசமாவா தமிழ் தெரிஞ்சு வச்சிருக்காங்க? இல்ல, தமிழை சாகடிக்காதீங்கடா. உண்மையாவே தமிழ்நாட்டுல இருந்தா நீங்க எல்லாம் கமெண்ட் பண்றீங்கன்னா தயவு செஞ்சு அட்லீஸ்ட் நீங்க கமெண்ட் பண்றது தமிழை சாகடிக்காமலாவது கமெண்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாம் கமெண்ட் பண்ணி தமிழை சாகடிக்காதீங்க தயவு செஞ்சு, மனசு கஷ்டமா இருக்கு. யூடியூப் சேனல் காணாம போகுமா? வந்துட்டான். அவரை டாட் குறை சொன்னா டாட் நீ நாசம்தான். இது அந்த கோஷ்டி தான், பாஸ்கர் சந்தியா அந்த டாட் வச்சு பேசுறது. சரி, நான் நாசமாவே போய்க்கிறேன். இப்போ குறை சொன்ன நான் நாசமா போயிருவேன் உங்க மகாவிஷ்ணுவை. ஆனா மாற்றுத்திறனாளிகளை குறை சொன்ன அவரு நல்லா இருப்பாரா? அவனே நல்லா இருக்கிறப்போ
இவனை குறை சொல்ற நான் நாசமா போயிருவேனா என்ன? சரி, அப்படியே தான் நான் நாசமா போவேன் அப்படின்னா நான் நாசமா போய்கிடுறேன். சரியா? அடுத்தவங்களை காயப்படுத்தின அவனே நல்லா இருப்பான் அப்படின்னா நான் நாசமா போயிருவேன். அப்படிதானே? ஏன் இப்படிலாம் தற்குறியா இருக்கீங்க? தயவு செஞ்சு நம்ம என்ன பேசுறோம், நம்ம எதுக்காக பேசுறோம், யாருக்கு வக்காலத்து வாங்குறோம், இது பின்னாடி என்ன இருக்கு, நம்ம பேசுறது சரிதானா, எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு யோசிச்சு செயல்படுங்க. இந்த மாதிரி கேனத்தனமா என்னைய நாசமா போயிருவ, உன் சேனல் அழிஞ்சு போயிரும் அப்படி இப்படின்னு பேசுறத விட்டுட்டு, இந்த தாயும் மகனும் இதெல்லாம் பத்தி பேசுனது, அதுக்கப்புறம் இந்த சங்கர் சாரை எதிர்த்தது, இது எல்லாமே இவனுக்கு யூடியூப் சேனல்ல தானே போட்டிருக்கான். இவ்வளோ ஆபாசமா, தரக்குறைவா, பிற்போக்குத்தனமா இப்படி எல்லாம் பேசி இருக்கிற ஒருத்தனோட சேனல் நல்லா இருக்கும்னா என் சேனல் என்னத்துக்கு நாசமா போகும்? இவனை எதிர்த்து கேள்வி கேட்ட என் சேனல் நாசமா போயிடும். பரவாயில்ல, என் சேனலும் நானும் நாசமாவே போய்க்கிறோம்பா. நீங்களாம் நல்லா இருப்பீங்கன்னா நானும் நல்லா தான் இருப்பேன். இஃப் யூ வாண்ட் கண்டென்ட்ஸ், மேக் யுவர் ஓன் கண்டென்ட்ஸ் ப்ளீஸ் பை எக்ஸ்ப்ளோரிங் சம்திங். டோன்ட் கிரியேட் த கண்டென்ட்ஸ் பை ஹர்ட்டிங் அதர்ஸ் தாட்ஸ். ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் தட். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்கு கண்டென்ட் வேணும்னா நீ சொந்தமா போய் கண்டென்ட் தேடி கண்டென்ட் பண்ணு. இப்படி அடுத்தவங்களோட தாட்ஸை ஹர்ட் பண்ற மாதிரி கண்டென்ட் பண்ணாத அப்படின்றதான் சொல்ல வராரு. சரி, நான் அடுத்தவங்களோட தாட்ஸை ஹர்ட் பண்றேனா? அப்போ உங்களோட தாட்ஸ் எல்லாம் இப்படிதான் இருக்கா? இந்த ஆளை சப்போர்ட் பண்ணி தான் இருக்கா? மாற்றுத்திறனாளிகளை இழிவா, தாயும் மகனும் பேசுறது சரியா, அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி அஃபேர் வச்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டுக்க கூடாதுன்றது சரி அப்படின்ற மாதிரி அதெல்லாம் சப்போர்ட் பண்ற மாதிரி தான் உங்களோட தாட்ஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த தாட்டை போதிக்கிற ஒருத்தர் அவரோட தாட்டை ஹர்ட் பண்ற மாதிரி பேசாதன்னு என்னைய சொல்றீங்க. நான் அதுக்கு கொடுத்திருக்க ரிப்ளைய பாருங்களேன். அதர்ஸ் தாட்ஸ் ஆர் ஹர்ட்டிங் அதர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஷுட் நாட் ஹர்ட் அதர்ஸ், தென் வி won't ஹர்ட் அதர்ஸ் who ஹர்ட் அதர்ஸ். நீங்க சொல்ற அந்த அடுத்தவங்களோட தாட்ஸ் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுது. முதல்ல நீங்க அடுத்தவங்களோட தாட்ஸை ஹர்ட் பண்ணாதீங்க. அப்போ நாங்க அந்த அடுத்தவங்களோட தாட் ஹர்ட் ஆகுற மாதிரி நாங்க ஹர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கமெண்ட் போட்டிருக்கேன். டோன்ட் வேஸ்ட் டைம். இந்த வடக்கன் கமெண்ட் மாதிரியே தாங்க இருக்கு. பேரை பார்த்தா சுப்பிரமணி எம்கேன்னு போட்டுறாங்க. இந்த ஹிந்திக்காரனுங்கெல்லாம் பேசுவானுங்க தெரியுமா, அவங்களோட இங்கிலீஷ் டோட்டலா வேற மாதிரி இருக்கும். இந்த பிஜினு, தௌஜண்ட், பெப்டி இந்த மாதிரி பேசுவானுங்கல்ல, அந்த மாதிரி தான் கமெண்ட் போட்டுருக்கானுங்க. உண்மையாவே நீங்க எல்லாம் தமிழ்நாடு தானா இல்ல ஏதாவது வடக்கன்ஸ் தான் கமெண்ட் போடுறீங்களாடா? பிஜேபியில இருந்து, உங்க நார்த் இந்தியால இருந்து இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் போட்டுட்டு இருக்கீங்களா? உண்மையாவே தமிழ் தானா? எனக்கு சத்தியமா புரியல. ஏன்னா இப்படி தமிழ் எப்படி கொண்டு டைப் பண்றீங்க? சரி, இங்கிலீஷ்ல தான் டைப் பண்ணுங்கன்னு சொன்னா வடக்கன்ஸ் மாதிரி தான் டைப் பண்றீங்க. சந்தேகமா இருக்கு எனக்கு. டேய் புடிங்கி யூ ஜிவி குட் 100 பியோ வக்கு இல்லே. ஏன்டா இப்படி இருக்கீங்க? பேச தெரிஞ்சா மட்டும் பேசுங்க. 4 வார்த்தை கூட டைப் பண்ணதுக்கு தெரியலனா அப்ப நீங்க எல்லாம் எதுக்கு கமெண்ட் போடுறீங்க? டைப் பண்றப்போ அப்படியே வெறியில டைப் பண்ணுவானுங்க போல இருக்கு. அப்படியே கமெண்ட்ல ஏதாவது நம்மளோட வன்மத்தை கக்கணும் அப்படின்ற மனநிலையில டைப் பண்ணுவானுங்க போல இருக்கு. அப்படியே படப்படன்னு வார்த்தைகள்லாம் என்ன டைப் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படியே டைப் பண்ற வார்த்தைகளை கூட பார்க்க முடியாத அளவுக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு பிஸியாவும் இருக்கானுங்க, அந்த அளவுக்கு வன்மத்துல இருக்கானுங்க. வேற வழி இல்ல, நம்மள இவனை ஏதாவது செஞ்சாகணும்ன்ற இதுல டைப் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட்டை போட்டு விட்டு போறானுங்களா, இல்ல உண்மையாவே படிக்க எழுத தெரியாத தற்குறிகளா அப்படின்றது தெரியல. யோ மகாவிஷ்ணு சொல்லீர் தூ உணாமை தான், நீ ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பாண்டரிங் லெவல் டேய், நீ தான் தற்குறியா இருக்க. ஒண்ணுமே புரியலடா, ஓடா. எனக்கு இந்த கமெண்ட்ல நெகட்டிவா கமெண்ட் பண்ணதுல ஒருத்தவங்க கூட தெளிவா கரெக்டா ஆங்கிலத்திலேயோ தமிழ்லயோ தெளிவா டைப்பே பண்ணல. ஆக மொத்தம் எனக்கு என்ன புரிகிறது என்றால், இவங்க யாருமே படிக்கல. இவங்கெல்லாம் படிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, இந்த மாதிரிலாம் டைப் பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டில் இருந்த தமிழனா இருந்தாலும் சரி, வடக்கனா இருந்தாலும் சரி, இப்ப எனக்கு கமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா படிக்கவில்லை அப்படின்றதுதான் அர்த்தம். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற இவங்க ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்றப்போவே நான் அன்னைக்கே அந்த வீடியோல சொன்னேன், இவங்கெல்லாம் எவ்வளவு தற்குறியா இருக்காங்கன்னு. இப்போ வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிட்டேன் எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் இந்த மாதிரி தற்குறியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ல மகாவிஷ்ணுவோட ஆதரவாளர்கள் யாராவது என்னை கடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடிச்சு வச்சுட்டு போங்க. உங்களை அடுத்ததும் மறுபடியும் ஒரு கண்டென்ட் ஆக்கி எனக்கு கண்டென்ட் மேல கண்டென்ட் கொடுத்து என்னை வாழ வைங்க. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை எல்லாம் சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.